ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஒரு படியில் பண்ணோம். அதாவது 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி போட்டு பண்ணோம். எப்படி பண்ணோங்கிறது ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ தனி கறியாக வாங்கிட்டு வந்துட்டேன், 1/2 கிலோ எலும்பு கறியாக வாங்கிட்டு வந்துட்டேன், 1.5 கிலோ கறி ஃப்ரெண்ஸ். இதை ஒரு குக்கரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மல்லி புதினா, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி நல்லா வெந்துடும். இது பிரியாணியில் போடும்போது இன்னும் உங்களுக்கு சாஃப்ட்டாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் நெய், 250 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். மொத்தம் 100 நெய் ஊற்றணும். கடைசி 50 நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 300 வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, அதில் பாதி தான் போட்டிருக்கேன். கடைசியாக பாதி போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, இன்னும் வெங்காயம் நாட்டு வெங்காயம்னு சொல்லுவாங்க, அது சேருங்க. ஒரு 120 கிராம் பேஸ்ட்டை அரைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 பூண்டு, 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரை போட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 10 பச்சை மிளகாய். தக்காளி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 கிராம் போடணும். நம்ம ஏற்கனவே ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினான்னு சொன்னோம். அதில் பாதி மிச்சம் வச்சோம்னா அதையும் போட்டுருங்க. ஒரு 120 கிராம் தயிர், ஒரு முழு லெமனை ஊற்றி நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச கறி அதில் போட்டு அந்த கறியையும் ஒரு 20 நிமிஷம் அப்படியே அதில் தம்முலேயே வேக விடணும். அப்போ தான் கறி அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பிரியாணிக்கு அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி சுவையை கொடுப்பாப்புல. இப்போ தேவையான உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அளவு தண்ணி. சீரக சம்பாவுக்கு அளவு தண்ணி எப்பயுமே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அதுதான் கணக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியை போட்டு கிண்ணோம்னா கிட்டத்தட்ட அப்படியே பிரியாணி ஸ்மெல் வளையச வர ஆரம்பிச்சு. இந்த டைமில் ஒரு தடவை ஃபைனலாக உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு காரம்னா கம்மியாக இருந்தால் மறுபடியும் சேர்க்க முடியாது. கரெக்டாக சேர்த்து கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. போட்டு அரிசியை போட்டு 2 கிளறி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டு மறுபடியும் அப்படியே ஒரு மூடியை போட்டுட்டு மூடியை திறந்தோம்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி பிரியாணி வந்துருவாப்பில். அதை அப்படியே பரட்டி விட்டு மறுபடியும் மேவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். மேவி விட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி நெய்யை தூவி விட்டு மறுபடியும் பரட்டினா இந்த நெய் கீழே இருக்க நெய் மேலே வரும், மேலே இருக்க நெய் கீழே போய் அப்படியே பிரியாணி கம்மன்னு ஒரு வாசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன எடுத்து சாப்பிட வேண்டியதான். வாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். වට්ටන බැලුන්දා ඉරිමල්ලිය කෙල්ල කුරුකුරු ඌතරේ පැටන්නා රුසප්පල කලම්බා වැඩි තිබ්බායගේ සුළුසුළු හෙලිකොප්ටරේ අරන්නා වයිපා කියලා නමත්තා කෙල්ල වුණොත් නොයා නම්මරු ඔය රටින් හදපු සම්බා කණ්ඩ සම්බාසෝ